எல்லோருக்கும் புது வருடம் ஓய்வு நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தை நாங்கள் கடந்து போகவில்லை. இன்னும் இந்த மாதத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனபடினால் புது வருடங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மாதங்கள் கடந்ததுக்கு அப்புறம்தான் இன்னும் ஒரு வருடத்தை நாங்கள் தாண்டுவோம் என்று சொல்லி எல்லோருடைய மனங்களிலும் நினைவுகளிலும் நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஆனபடினாலே மீண்டும் உங்களுக்கு புது வருட வாழ்த்துக்களை ஓய்வு நாளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் அநேக காரியங்களை குறித்து செய்திகளிலேயும் அநேக காரியங்களை நாங்கள் காதின் மூலமாகவும் அநேக செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கடந்த 25 டிசம்பர் மாதம் எல்லோரும் புது வருட ஆரம்ப நாளையும் முடிவு நாளையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாளையும் கொண்டாடும்படியாக எல்லோருடைய மனங்களிலும் வாஞ்சியோடு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்கள் அநேகங்கள். அப்படியாக இலங்கை தேசத்திலேயும் அந்த வண்ணமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளைகளிலே நீங்கள் எல்லாரும் அறிந்த செய்தி, இயற்கை அனர்த்தம் அநேக பேரை உள்வாங்கி கொண்டதை நாங்கள் அறிந்தோம். அதிலே 2 குடும்பத்தின் செய்தியை நான் கேள்விப்பட்டேன். செய்தி கூடாக நான் கண்கூடாக இந்த அலவரிசை மூலமாக பார்த்த பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, சாப்பாடு கொடுத்து எல்லோரும் பேசி நாங்கள் படுக்கைக்கு சென்றோம். காலையிலே நாங்கள் எழும்புவோம் என்ற நிச்சயத்தோடு எமது பிள்ளைகளோடு நாங்கள் படுக்கைக்கு சென்றோம். ஆனால் நான் மாத்திரம் உயிர் தப்பியிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள் இப்படியாக மரணித்து விட்டார்கள். கடவுள் எனக்கு செய்த துரோகம், கடவுள் ஏன் இப்படி செய்தார் என்ற கடவுள் மேலே நாங்கள் பழிகளையும் ஒரு வாக்குவாதத்தையும் ஆகக்கூடிய அளவுக்கு எங்களுடைய செய்தி போய்கொண்டிருக்கிறது என்று அம்மையார் சொன்னார்கள். அடுத்து இன்னும் ஒரு அவர் சொன்னார்கள், அதே விதமாக எனது எல்லா குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் மாண்டு விட்டார்கள். நான் மாத்திரம் இருக்கிறேன். A-level எடுத்து அட்வான்ஸ் லெவல் எடுத்து அவளுடைய மகளுடைய படிப்பு ரீதியாக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியத்தை மென்மேலும் பார்க்க முடியாத அளவுக்கு நான் இந்த நிலையிலே நிற்கிறேனே, நான் ஏன் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளையே நாங்கள் நோகிற ஒரு காரியத்தை செய்தி வழியாகவும் மக்கள் வழியாகவும் நாங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆகவே எங்களுடைய ஒவ்வொரு பிரயாணமும், எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் கடவுளை நாங்கள் குற்றம் சொல்லும்படியாகவும், அவர் ஏன் இப்படி எங்களுடைய நிகழ்வுகளை இப்படிய வாழ்க்கை இந்த பூலோகத்திலே வாழும்படியான காரியத்திலே ஒரு இடர்பாடுகளை நாங்கள் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம் என்றதை நாங்கள் நாள்தோறும் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். காது வழியாகவும் வாய் வழியாகவும் நிதர்சனமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்து போன இந்த நிகழ்வுகளும் கூட, பிரான்சில் நடந்த பனிப்பொழிவுகள், கடந்த நாளிலே நடந்த சூறாவளிமயமாக வந்த காற்று அழுத்தங்கள் 160 180 வேகத்திலே அடித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இவை கூடாக கடவுள் எங்களை எவ்விதமாக நடத்தி கொண்டு வருகிறார் என்கிற ஆச்சரியமான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று பிறந்த நாளை கொண்ட சகோதரியும் கூட இதுகளை எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். காலையிலே பாடப்பட்ட அந்த விசேஷித்த பாடலுக்கூடாக ஒவ்வொரு வசனங்களும் கடவுளை துதித்து பாடக்கூடிய அளவுக்கு இஸ்ரவேலர்களை எப்படி நடத்தினாரோ அவ்விதமாக எங்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியாக நாங்கள் நடந்து கொண்டு போகிற வழியிலே ஒரு சாதாரணமாக ஒரு மனிதர்கள் நம்மிடத்திலே உரையாடுகிற அளவுக்கு, குடும்ப நபர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், என்னை பற்றி யார் என்ன சொல்லுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கிற மட்டத்திலே அநேக பதில்கள் எங்கள் மத்தியிலே விழுந்தோடி கொண்டிருக்கும். நல்ல விதமாக சொல்லுகிறார்களா, இல்லை கேவலமாக கெட்ட விதமான நபர்களாக என்னை சமூகம் பார்க்கிறதா என்ற செய்திகளோடு நாங்கள் கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். அநேக நிறுவனங்களிலே வேலை செய்கிற முதலாளிமார் கூட என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று சக தொழிலாளிகளிடையும் நண்பர்களிடத்திலேயும் வினாவுவதுண்டு. அப்படியான வினாவின் மூலமாக சில செய்திகளை தொழிற்ஸ்தாபனங்களுக்கும் நண்பர்களுக்கும்
குடும்ப உறுப்பினர்களுக்கும், அதைவிட சொல்லப்போனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை, உறவை நாங்கள் உண்டு பண்ணுவதற்கு கூட என்னை பற்றி எனது பிள்ளைகள், எனது சமூகம், எனது உறவினர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்வி கேட்டோம் என்று சொல்லி சொன்னால், ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருவருடைய நபர்களுக்கான பதில்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். நல்ல விதமாகவும் வரும், எதிர்வினையான கெட்ட விதமான பதில்களையும் நாங்கள் சந்திப்போம். அப்படியாக இந்த கேள்விகளை நான் மறுபக்கமாக திருப்பி இயேசுநாதர் கேட்ட கேள்வியை சீடர்களோடு கடந்து சென்ற அந்த சம்பவத்தை உங்கள் மத்தியிலே வைத்து போக விரும்புகிறேன். அப்படியாகவே அவர் மத்தேயு ஒன்றை காலையில் வாசிக்கப்பட்ட வேதவசனத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது 16ஆம் அதிகாரம் 13, 15 அவர் கேட்ட கேள்வியை உங்கள் சமூகத்திலே நான் வைக்க விரும்புகிறேன். அப்படியாக அவர் கேட்ட கேள்விகளே நாங்கள் நிதானித்து பார்க்கிறவர்களாக இருந்தோம் என்று சொல்லி சொன்னால், முதலாவது அவர்கள் அங்கே சொல்லுகிற ஒரு காரியம், மற்றவர்களை பற்றி அவர் சொல்லி கொண்டு போகிறார். யோவான் ஸ்நானகனை பற்றியும் நினைக்கிறாங்க, இன்னும் ஒரு எலியா தீர்க்கதரிசி வந்ததாக நினைக்கிறாங்க, எரேமியாக நினைக்கிறாங்க என்று சொல்லி இன்னும் ஒரு சாராரை இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மனுஷகுமாரனுக்கு என்று சொல்லி அங்கே அறிக்கை செய்கிறார்கள். அப்படியாக அறிக்கையை கேட்ட பொழுதும் கூட அவர் சீசர்கள் மத்தியிலே சொல்லுகிறார், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் வினாவி அந்த கேள்வியை சீசர்கள் மத்தியிலே அவர்கள் நினைக்கிற ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், சீசர்களோடு அநேக நேரங்கள் அநேக காரியங்களை குறித்து தனிமையிலேயும் குழுக்களோடும் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுடைய புரிந்துணர்வை இயேசுநாதர் விளங்கி கொள்ளும்படியாகவும் தெரிந்து கொள்ளும்படியாகவும் அவர்களிடத்திலே நேரியே கேட்கிற ஒரு காரியத்தை அவர் கேட்கிறதாக இங்கே நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே பரிசேயன் வீட்டிலே நடந்த ஒரு சம்பவத்திலே அவர் அங்கே போஜனம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக அந்த வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது. பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்திலே ஊற்றி அங்கே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே உள்ளுக்குள்ளாக இருந்தவர்களுடைய நினைப்பை நோக்கி அவர்கள் பாவங்களை குறித்து, பாவ ஸ்திரியானவள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர் உள்நோக்கத்தை அறிந்தவர்களாக அவர் அங்கே செயல்படுகிற ஒரு காரியத்தை அவர் அங்கே பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் சொல்லுகிறார், அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே மன்னிக்கிறதுக்கு இவர் யார் என்று சொல்லுகிற ஒரு கேள்வியை அங்கே கூட்டத்திலே இருந்தவர்கள் எழுப்பிய போது அவர் உள்நோக்கத்தை அறிந்தவர்களாக அவர் சொல்லுகிறார், பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதையும் அவர் அங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். 47வது வசனம் 47வது வசனத்திலே 49வது வசனத்திலே அவங்க பந்தி இருந்தவங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், பந்தியில் இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்ட ஒரு காரியத்தை அவர் புரிந்து கொள்ளும் விதமாக அங்கே மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார். ஆகவே அங்கே இருந்த மக்களின் ஒரு உள்நோக்கத்தை அறிந்த ஒரு நபராக, மனுஷகுமாரனாக தன்னை நிலைநாட்டுவதற்கு இந்த சம்பவத்திலே அவர் உறுதியாக இருக்கிறார். ஆகவே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தான் ஒரு இறைவன் தகுதியானவர் என்பதை அந்த இடத்திலே அவர் சுட்டி நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறார். ஆகவேதான் மக்களின் நிலைப்பாடுகளையும் இன்னும் ஒருவருடைய நிலைப்பாட்டுகளையும் அறிகிறதுக்கு எங்களால் முடியாது, இறைவன் ஒருவனுக்குத்தான் முடியும் என்ற ஒரு காரியத்தை அங்கே வெளிப்படுத்துவதற்கான அந்த சம்பவத்தை அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் செய்தியிலே இன்னும் ஒருவர் அங்கே சொல்லுகிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அவரை குறிப்பிடுகிறார். கால்பங்கு தேசாதிபதி ஏரோது என்பவன் இவன் யார் என்று அங்கே ஒரு சொல்லை சொல்லுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. லூக்கா
9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயும் அவர் சொல்லுகிறார், இவன் யார்? இப்படிப்பட்ட ஒரு காரியம், பெரிய அற்புதங்களை நடத்தின ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தினூடாக நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி அங்கே இவன் யார் என்ற அளவுக்கு அங்கே வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை, அங்கே கால்பங்கு தேசாதிபதி கூட வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே காற்றையும் கடலையும் அதட்டின பொழுது அங்கே இருந்த சீசர்கள் இவர் யார் என்ற ஒரு கேள்விக்கூடாக அங்கே கடந்து செல்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக எங்களை ஐமதலாக நடத்துகிறவருடைய தன்மையை இன்னும் புரிந்து கொள்ளாத அளவுக்கு சீசர்கள் இருந்த ஒரு காரியத்தை இந்த படகின் மூலமாக நாங்கள் காற்றில் படகை திசை திருப்பி அலைமோதி கொண்டிருந்த தத்தளித்த திசையிலே அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்கிற அளவுக்கு இருக்கவில்லை என்ற ஒரு காரியத்தை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இன்னும் அவர் அநேக காரியங்களிலே அவர் சொல்லுகிறார், சீசர்களுக்கு நான் யார் என்பதை குறித்து நீங்கள் இன்னும் அறிய வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அவர் அங்கே நிலைநிறுத்தி போனதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் இன்னும் சொல்லுகிறார், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் எருசலேமிலே அங்கே பிரயாணம் பண்ணி நாசரேத்தின் வழியாக அவர் போய்கொண்டிருக்கிற பொழுது அவர் என்னை பற்றி என்ன விசாரிக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது கூட அவர் இங்கே ஒரு கழுதை மூலமாக அவர் ஒரு பவனியை சீசர்களுக்கு எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது அங்கே தேவனுடைய சுத்திகரிப்பின், ஆலய சுத்திகரிப்பின் காரியத்தை அங்கே சுட்டிக்காட்டி அவர் ஒரு பரிசுத்தத்துக்கு தகுதியானவர் என்ற ஒரு பிரேரணையை அவர் இங்கே சுட்டிக்காட்ட அவர் விரும்புகிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலும் கூட தீர்க்கதரிசிகள் கூறப்பட்டது இங்கே நிறைவேறும் சம்பவத்தை குறித்து அவர் இங்கே எடுத்து காட்டுகிற ஒரு சம்பவத்தை அவர் வைத்து போனதாக நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவர் யார் என்ற அளவுக்கு இன்னும் நாங்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு சீசர்களுக்கு அங்கே எடுத்து காட்டும்படியாக அங்கே ஒரு கழுதை மூலமாக ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு அவர் யார் என்ற ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலை அங்கே சுட்டிக்காட்டும் வண்ணமாக அவர் ஒரு காரியத்தை நிலைநிறுத்தி சென்றிருக்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே அவர் சோதனை காலங்கள் முடித்து அநேக காரியங்களை அவர் செய்யும் வண்ணமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட்டு அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ததன் நிமித்தம் அவருடைய கீர்த்தி, அவருடைய புகழ், அவருடைய பலம் அங்கே தென்பட்டதினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த செய்கையின் மூலமாக அவர் யார் என்பதை பற்றி மக்கள் மீண்டும் மீண்டும் அறியறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த வசதிகளையும் செய்யும் வண்ணமாக அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள் ஆவியார் மூலமாக நடத்தப்பட்டது என்பதை அவர்கள் உணரும்படியான ஒரு காரியத்தை இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லப்பட்ட வசனங்கள் இங்கே நிறைவேறும்படியான உன்னதப்பட்டு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே குறிக்கப்பட்ட காரியத்தை இங்கே நிறைவேறும் வண்ணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் வழிநடத்தி சென்றிருக்கிறார். அப்படியாக தேவன் யார், மனுஷகுமாரன் யார் என்பதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒவ்வொரு காரியத்தையும் சீசர்களுக்கு உணர்த்தும்படியாகவும் மக்களுக்கு உணர்த்தும்படியாகவும் செய்த ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்தித்தான் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே அவர் சீசர்களோடு கலந்து உரையாடுகிற ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பவுலினுடைய அறிக்கையையும் நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் பவுலை தொட்ட பொழுது நீர் யார் என்று ஒரு கேட்கிற ஒரு கேள்வியை அங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற அளவுக்கு அங்கே பவுல் அப்போஸ்தலனுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக மக்கள் மத்தியிலே அநேக காரியங்களை வெளிப்படுத்தினாலும் கூட அநேகர் இன்று கிறிஸ்து இயேசுவை குறித்து அநேக காரியங்களை புரிந்து கொள்ளாத வண்ணமாகத்தான்
இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே நான் யூடியூப் வழியாக ஒரு செய்திகளை பார்த்து கொண்டு போன பொழுது 6 விதமான பாகங்கொண்ட ஒரு வழியை இயேசு கிறிஸ்துவின் உண்மை கதை என்ன என்பதை பற்றி அவர்கள் குறிப்பிட்டு கொண்டு போகிற பொழுது, இந்த வேதாகமம் பொய், இயேசு கிறிஸ்து என்ற நபர் இந்த உலகத்திலே பிறக்கவில்லை, அவருடைய வாழ்க்கை வரலாறு நிஜமும் பொய்யானது என்பதை 6 பாகங்களாக பிரித்து மக்கள் மத்தியிலே பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்குற மக்கள் சில பேர் அதை நம்பக்கூடிய அளவுக்கு எடுத்துக்காட்டான காரியத்தை இந்த யூடியூப் தளங்கள் இப்பொழுது பிரபலியமாக கொண்டு 6 பக்கங்களை கொண்டு அடங்கினதாக அந்த பகுதி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய காரியங்களை அவர்கள் குறிப்பிடலாம் என்று சொல்லி நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆகவேதான் இந்த வேதத்தினூடாக இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்திலே கேட்ட கேள்வியை கேட்கிற மாத்திரத்திலே நாங்களும் அந்த கேள்வியை கேட்டு, இவர் யார், என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்ற பகுதியை நாங்கள் மிகவும் தெளிவாகவும் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். ஆகவே இந்த யூடியூப் தளங்களிலே பார்க்கிறவர்களுடைய கேள்வியை உடைக்கும்படியாக இந்த வேசவசனங்கள் எங்களுக்கு அமைந்து கொண்டு போகிறதை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு, இந்த யூடியூப் தளங்களிலே செய்கிறவர்களுடைய பாகத்தை நாங்கள் நம்பாத அளவுக்கு வேதம் என்னும் எங்களை நல்முறையில் வழிநடத்துகிறது என்பதை நாங்கள் காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்ற நம்பிக்கையை நாங்கள் மென்மேலும் கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அவர் அங்கே திடப்படுத்துகிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அவர் மேலும் சர்வத்துக்கும் தேவன் என்ற ஒரு காரியத்தை, மேலானவர் என்ற ஒரு காரியத்தை அவர் அங்கே வைத்து போகிறதாக நாங்கள் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அன்றையும் தேவபக்திக்குரிய இரகசியமானது யாவருக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதற்கப்புறம் நாங்கள் ஏன் அதற்கு வாக்குவாதங்களும் விதண்டாவாதங்களுமான காரியங்களுக்குள்ளாக செல்லுகிறோம் என்பதை நாங்கள் பார்த்து தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்குள்ளாக நாங்கள் கடக்கிற பொழுது நாங்கள் வேத வாக்கியங்களை நன்கு ஆராய்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை வேதம் வெட்ட வெளிச்சமாக காட்டிக்கொண்டு போகிறது. இன்னும் மேலும் அவர் சொல்லுகிறார், யோவான் 8ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் வசனம், யோவான் 8ஆம் அதிகாரம் 58வது வசனத்திலே, நான் உயரத்தில் உண்டானவன், ஆகவே வானத்திலிருந்து நான் வந்த ஒரு நபராக நான் தென்படுகிறேன் உலகத்திலே என்ற ஒரு காரியத்தை அவர் அங்கே வைத்து போடுகிறார். ஆகவே சாதாரணமாக மனிதர்கள் கேட்கிறது, பிறப்பென்று சொல்லி சொன்னால் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும், இறப்பென்று சொல்லி சொன்னால் ஒரு இறப்பு சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும். அப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூலோகத்திலே இறப்பு சர்டிஃபிகேட் இருக்குதா? எத்தனையாம் தேதி பிறந்தார் என்ற அளவுக்கு இல்லை. பிறந்தார் என்ற ஒரு ஆதாரம் இருக்கிற அளவே எத்தனையாம் திகதி பிறந்தார், எத்தனையாம் மாதம் பிறந்தார், எந்த ஆஸ்பத்திரியிலே பிறந்தார் என்ற நிலைப்பாடு இல்லை. ஆனபடினாலே இவர் ஒரு நபர் அல்ல, இவர் பொய்யான கட்டுக்கதை. இறப்பும் அதே விதமாக எப்போ இறந்தார் என்ற செய்தி இந்த உலகத்திலே சர்டிஃபிகேட் இல்லை. ஆக இறந்ததுக்கான வரலாறுகள் இருக்கிறது, சர்டிஃபிகேட் இல்லை. ஆகவே இந்த 2 இதுகளையும் நம்பிக்கொண்டு மக்கள் மத்தியிலே இந்த பறைசாற்றும் விதம், இயேசு கிறிஸ்துநாதர் என்பவர் ஒரு கட்டுக்கதை,
வேதம் ஒரு கட்டுக்கதை என்று ஒரு நிபந்தனைகளை வைத்து இந்த செய்கிறவர்கள், இதை பார்க்கிறவர்கள் போகக்கூடிய அளவுக்கு இருக்குது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது வேதத்தில் நாங்கள் நன்கு ஆராயிற பொழுது தேவனுடைய பகுதியை திட்டத்தெளிவாக எடுத்து காட்டுறது என்பதை நாங்கள் மறந்து விடாத அளவுக்கு இருக்க வேண்டும் என்பது வேதத்தினுடைய வெளிச்சமாக இருக்கிறது. மத்தேயு 3:17 அவர் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி அவர் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது தேவனே ஒரு சத்தமாக அங்கு அறிக்கையை செய்து போனதாக நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 4:41 நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அங்கே சாத்தானே ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பேதுரு கூட இந்த வேதத்திலே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்டு யோவான்ஸ்நானவனும் கூட ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது அங்கே சொல்லுகிறார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அங்கே அறிக்கை எடுக்கிறார்கள். ஆகவே நாத்தான் வேல் என்று சொல்லுகிற இன்னும் ஒரு சீசனும் கூட நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அங்கே அறிக்கை பண்ணுகிறார். இப்படிப்பட்ட அநேக விதமான நபர்கள், நிக்கதேமு, சமாரிய ஸ்திரீ, இப்படிப்பட்டவர்கள் அநேக காரியங்களை குறித்து, 100 அநேக காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நீர் யார் என்ற கேள்வி கேட்கிற பொழுது நாங்கள் அவரை பற்றி இன்னும் மென்மேலும் அறிகிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பது வேதத்தின் வெளிச்சமாக இருக்கிறது. அதை நாங்கள் நன்கு அறிந்த பிள்ளைகளாக, தெரிந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆவாகவும் அவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. ஆனபடியினால்தான் சீசர்களிடத்திலே கேட்ட கேள்வியை நாங்கள் எங்கள் மத்தியிலே ஒவ்வொருவரும் கேட்கும் என்று சொல்லி சொன்னார், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், என்னை யார் என்று நினைக்கிறீர்கள், சொல்லுகிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பூலோகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனபடியினால தான் நாங்கள் வேதத்தின் ஒவ்வொரு வசனங்களையும் புரிந்தவர்களாக நாங்கள் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் ஒரு கதையை படித்தேன். அந்த கதையிலே அவர் இவ்விதமாக சொல்லுகிறார். அது ஒரு அலங்காரமான ஆலயம். அந்த ஆலயத்திலே ஆராதனை நல்ல முறையிலே, பாட்டுக்கள் நல்ல முறையிலே இன்பமாக இருந்தன. பாடல்களும் நல்ல ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தன. குரு சொல்லுகிற ஒரு காரியத்திலே படித்தவர், கல்வி மேதை, நல்லொரு வசனங்களூடாகவும் ஒரு அடுக்கு மொழி கடந்த ஒரு செய்தியாகவும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். திடீரென அந்நியர் ஒருவர் அந்த ஆலயத்துக்குள் புகுகிறார். புகுந்து அவர் அந்த நிலைப்பாட்டை வாசலண்டையிலே நின்று அவதானித்து கொண்டிருக்கிறார். இறுதியாக அவர் ஒரு இருக்கையிலே போயிருந்து பெருமூச்சு விட்டு அவர் அங்கே கொஞ்ச நேரத்திலே அவர் கடந்து செல்கிறார். இதை கவனித்த அந்த குரு பிரசங்கியார் அந்த நிர்வாக கண்காணிப்பாளர்களை அழைத்து இந்த வந்து போனவர் யார் என்று சொல்லி பிற்பாடு வினாவினார். அந்த கண்காணி அவர் சொன்னார், கிறிஸ்து தான் வந்து போயிருக்கிறார், அவர் பெருமூச்சோடு போயிருக்கிறார், இங்கே நடப்பவை ஒன்றும் ஆராதனை அல்ல, மிகவும் வேதனைக்குரிய காரியமாக நடக்கிறது என்று சொல்லி அங்கே சொன்னதாக அந்த கண்காணி இந்த குருவனிடத்திலே சொன்னார். அந்த சொன்ன செய்தியை அங்கே இருந்த மக்களும் அங்கே இருந்த கூட்டத்தினரும் கேட்ட பொழுது சபையிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த கூட்டத்திலே வந்து போய் என்ன காரியத்தை பார்த்தார் என்ற அளவுக்கு அங்கே ஆராதனைகளும் பாட்டுக்களும் இருந்ததாக அந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் அங்கே தியானத்தோடு இருந்த பொழுது அவர்கள் அன்று நடந்த கூட்டத்தின் ஆராதனைகள், பாடல்கள், பிரார்த்தனைகள் எல்லாம் செயல்பாடுகளாகவே இருந்து கொண்டிருந்தன தவிர
அவர்களுடைய உள்ளார்ந்த பிரார்த்தனையும் வேண்டுதல்களையும் பாடல்களையும் உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து வரவில்லை என்று சொல்லி உணர்ந்து கொண்டு பிற்பாடு தங்களுடைய நிகழ்ச்சிகளையும் தங்களுடைய ஆராதனைகளையும் பாட்டுக்களையும் உள்ளார்ந்த இருதயத்தோடு நடத்தி முடித்து பிரசங்க ஆவியோடு தங்களை நடத்தும்படியாக வேண்டிக் கொண்டு அந்த சபையை நடத்தி முடித்ததாக அந்த கதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய ஆராதனைகள், எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள் இயேசு கிறிஸ்து தேவனாகிய அவர் கவனித்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் நிலைநிறுத்தி பார்த்து, இந்த இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்வியை எங்கள் மத்தியிலே கேட்டு அதற்கான விடையை நாங்கள் கொண்டவர்களாக உள்ளார்ந்த மனத்தோடும் உள்ளார்ந்த ஆழத்தின் பகுதியிலே நாங்கள் கொண்டுள்ளவர்களாக நிலைநிறுத்தி பார்த்து எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு காரியத்தை நாங்கள் நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுகிறார், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனிப்புள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வசனங்களுக்கூடாக தேவனங்களை உள்ளார்ந்த மனத்தோடு நாங்கள் ஒருமுகப்படுத்துவர்களாகவும், இனி வரப்போகிற நாட்களிலே நாங்கள் உள்ளார்ந்த மனதோடு நாங்கள் செய்கிறோமா இல்லை ஏனோ தானோன்று செய்கிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டும் இயேசு கிறிஸ்துநாதர் கேட்ட நான் யார் என்று சொல்லுகிற ஒரு பகுதியை எங்கள் வாழ்க்கையிலே உள்மனதோடு நாங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளவும் நடைமுறைப்படுத்தவும் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார், வழிநடத்துவார். ஆமென்.